உருவாக்கினார். அது இன்றைக்கு තමා මවක් හැටියට நீங்கள் ஒரு தாயாராக, තමා පියෙක් හැටියට நீங்கள் ஒரு தகப்பனாக, තමාගේ දරුවන්ට කරන බලපෑම මොකද්ද? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்கிற தாக்கம் என்றால் දෙවියන් වහන්සේ පසුපස එන්න බලපෑමක් ඇති කරනවාද? தேவன் பின் போகிறதுக்கு நீங்கள் ஒரு தாக்கத்தை உருவாக்குறீர்களா? තමාගේ සමාජයට බලපෑමක් ඇති කරනවාද? දෙවි කෙනෙක් ඉන්න බව පෙන්නලා තමාගේ ජීවිතෙන් நீங்க இருக்கும் சமுதாயத்தை நீங்கள் காமிக்கிறீர்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று. ආගමකින් වැඩක් නැහැ. ஒரு மதத்திலே இது தேவையில்லை. ආගම කියන්නේ තමා මේ යම් කරුණු අනුගමනය කරන. ஒரு மதம் என்று சொன்னா அதுல உள்ள கோட்பாடுகள் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போறது. ඒ කියන්නේ තමා බය නිසා කරන දේ. நீங்கள் ஒரு பயத்தினால் நீங்க செய்கிற காரியங்கள், මේක කරේ නැත්නම් මේක වෙයි. நாங்க செய்யாவிட்டால் இது எங்களுக்கு நடக்கும் என்று. ඒක නෙවෙයි. அது இல்லை. අපට எங்களுக்கு තමාගේ ජීවිතේ දෙවි කෙනෙක් ඉන්න බව உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவன் இருக்கிறார் என்று මිනිස්සු දකිනවා. அது மனிதர்கள் தாங்குகிறார்களா?